இருக்கும் ஒரு கழுகாகும். சூரிய பகவானின் தேரோட்டியான அருணனின் மகனே இந்த ஜடாயு ஆவான். ஜடாயு கழுகுகளுக்கு எல்லாம் தலைவன் என கூறப்படுகிறது. ராமாயண கதையில் ராவணன் சீதையை கடத்தி கொண்டு வானில் சென்றபோது ராவணனை தடுத்து ஜடாயு சண்டை போடுகிறான். ஜடாயுவிற்கு வயதாகிவிட்டாலும் இறுதி வரை ராவணனிடம் சண்டை போடுகிறான். இறுதியில் ராவணன் தனது வாளினால் ஜடாயுவின் சிறகை வெட்டி வீழ்த்துகிறான். ஜடாயு இரத்த வெள்ளத்தில் சீதையை காப்பாற்ற முடியாமல் வானத்திலிருந்து கீழே விழுகிறான். பிறகு சீதையை தேடிக்கொண்டு ராமனும் லட்சுமணனும் காட்டில் செல்லும் போது இறக்கை துண்டிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் ஜடாயு இருக்கிறான். ஜடாயு ராமனிடம் இலங்கை அரசனான ராவணன் சீதையை கடத்தி கொண்டு தென் திசையை நோக்கி இலங்கைக்கு சென்றுள்ளான் என கூறுகிறான். பிறகு அந்த இடத்திலே ஜடாயு இறந்து போகிறான். ராமன் ஜடாயுவிற்கு அங்கேயே இறுதி காரியங்களை செய்து முடிக்கிறார். தற்பொழுது கேரளா மாநிலம் ஜடாயமங்கலம் என்ற பாறையில்தான் ஜடாயு கீழே விழுந்து